வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா 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 நா நா ரா ரா வேறுபாடு தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மடியை குறிப்பது டேஷ், மரத்தில் தாவுவது டேஷ். குரங்கு. மடியை குரங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ரா அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும். குரங்கு குரங்கு, குரங்கு குரங்கு, குள்ளங்கு குரங்கு, குளங்கு குரங்கு. ஆன்சர் பி தான் கரெக்ட். மடியை குறிப்பது குரங்கு, மரத்தில் தாவுவது குரங்கு. பறந்து இருப்பது டேஷ், பறந்து செல்வது டேஷ். பறந்து இருப்பது அப்படின்னாக்கா கடல் தான் இங்கே சொல்கிறாங்க. பறவைனா கடல்ன்ற மீனிங் இருக்குது. பறந்து செல்வதும் பறவை தான். ஸோ பறந்து இருப்பது என்னது? ரா, சின்ன ரா, பறவை. அது கடலை குறிக்கிற மீனிங். பறந்து செல்வது பறவை, பெரிய ரா. ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின். மரத்தை அறுப்பது டேஷ், மனிதனுள் இருப்பது டேஷ். அறுக்கிறது தானே அறம்னு சொல்லுவோம் இல்லையா? மனுஷன்ட்டையும் அறம் இருக்குது. ஸோ அது எந்த ரா வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரி. அறம். மரத்தை அறுப்பது அறம், மனிதனுள் இருப்பது அறம். ஏதான் கரெக்ட். அடுத்து சுவரில் அடிப்பது டேஷ், மதத்தில் ஒன்று டேஷ். சுவரில் அடிப்பது என்னது? ஆணி. மதத்தில்னு சொல்லிட்டேன். மாதத்தில் ஒன்று ஆணி மாதம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஆணி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா அது சுவரில் அடிக்கிற ஆணி. மாதத்தில் ஒன்று ஆணி 2 சொல்லினா. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா? இப்போ எந்த ரா வரும்? சின்ன ரா தான் வரும். பறவை. பறந்து செல்கிற பறவைக்கு பேர் தான் பெரிய ரா. இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினார். 2 ரை இருக்கு இல்லையா? சின்ன ரை தான். உரையாற்றினார். அடுத்து முத்து தம் டேஷ் காரணங்களுக்காக ஊருக்கு சென்றார். பனி. அப்போ 3 சொல்லி நீ தான் வரும். இந்த நீ வந்துச்சுன்னா பனி பொழியுது இல்லையா? அந்த மீனிங் வந்துடும். அதனால் 3 சொல்லி நீ. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த சிறப்புழா தான் வரும். அழைத்தாள். சிரம் என்பது, சிரம்னா என்னது? தலை. அப்போ சின்னலை தான் வரும். அடுத்து இலைக்கு வேறு பெயர் தழை. ஆன்சர் சிறப்புழா. தழை தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். வண்டி இழுப்பது காலை. பெரிய லை தான் வரும். காலை இது பொழுதை குறிக்கிறது. கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஆன்சர் சின்னரா, பறவை. பறவை வானில் பறந்தது, பெரியரா. கதவை மெல்ல திறந்தான், பெரியரா வரும். திறந்தான் தான் கரெக்ட். பூ டேஷ் வீசும், மனம். 3 சொல்லினா மனம் வீசும். அடுத்து புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் கண். 3 சொல்லியின். குழந்தைகள் டேஷ் விளையாடினர், பந்து விளையாடினர். இதுதான் கரெக்ட். இது தவறு. வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர், கோலம் போட்டனர். கோலம் சின்னலாக வரும். அடுத்து ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஒளி வேறுபாடு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அறம்னு கொடுத்துட்டு ஒரு வாக்கியம் கேட்குறாங்க. கூர்மையான கருவி அறம்னா இரும்பை தேய்த்து கூர்மையாக்குவதற்கு அறம் பயன்படும். இந்த அறம் என்னது? தர்மம் செய்கிறது. பழந்தமிழர் அறச்செயல்களில் சிறந்து விளங்கினர். அடுத்து மனம். 2 சொல்லினா வந்தால் என்ன எழுதலாம்? உள்ளம். பிறருக்கு உதவி செய்வதற்கு மனம் வேண்டும். மனம்னா வாசனை. மல்லிகை மனமிக்க மலர். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். 2 கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நம்மளோட திறமை தான். நம்ம எப்படி பண்ணுறோம், ஏன்னா இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்குற
கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். இதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள் நம்ம எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.